இலங்கை தமிழர்களின் சம உரிமை மற்றும் கூடுதல் அரசியல் அதிகாரத்திற்காக அபிலாசைகளை நிவர்த்தி செய்வதற்காக உள்நாட்டு போரின் ஆரம்ப ஆண்டுகளில் கையெழுத்திடப்பட்ட 1987ஆம் ஆண்டின் இந்திய இலங்கை ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துவதை உறுதி செய்ய இந்தியாவினுடைய தொடர்ச்சியான ஈடுபாட்டை இலங்கை தமிழ் கட்சிகள் கோரியிருக்கின்றன. அதாவது இலங்கைக்கு 2 நாள் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டிருந்த இந்திய துணை ஜனாதிபதி சி ராதாகிருஷ்ணனிடம் வடக்கு கிழக்கு மாகாணங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தமிழ் தலைவர்கள் குழு ஞாயிற்றுக்கிழமை இதனை தெரிவித்தது. ஏனென்றால் 1987 ஜூலை மாதம் பிரதமர் ராஜீவ் காந்தியும் ஜனாதிபதி ஜெயவர்தனவும் கைச்சாத்திட்ட இந்த அரசாங்கங்களுக்கு இடையிலான ஒப்பந்தத்தை சுட்டிக்காட்டிய முன்னணி தமிழ் கட்சியான இலங்கை தமிழரசு கட்சி அந்த உடன்படிக்கையின் உண்மையான நோக்கம் இன்னும் எட்டப்படவில்லை என்று குறிப்பிட்டது. இந்த ஒப்பந்தம் இதுவரை முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. ஆனால் 13வது திருத்தத்தின் மூலம் கூட அது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை என்பதை அவரிடம் தெரிவித்திருந்ததாக அவர் குறிப்பிட்டார். இலங்கையிலோ அல்லது இந்தியாவிலோ யார் ஆட்சிக்கு வந்தாலுமே கூட இந்த உடன்படிக்கை நிறைவேற்றப்பட வேண்டும். அது மாற்ற முடியாத அதிகார பகிர்வுடன் கூடிய ஒரு மத்திய கூட்டாட்சி அமைப்பை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும் என்று சொல்லி சந்திப்புக்கு பிறகு தமிழரசு கட்சியினுடைய பொதுச் செயலாளரும் முன்னாள் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினருமான சுமந்திரன் ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்திருந்தார். அதேபோல 2009ஆம் ஆண்டு மே மாதம் உள்நாட்டு போர் முடிவடைந்ததில் இருந்து தமிழரசு கட்சி மற்றும் அது முன்னர் தலைமை தாங்கிய தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஆகியவை ஒன்றுபட்ட பிரிக்க முடியாத இலங்கைக்குள் 13வது திருத்தத்தினூடாக அர்த்தமுள்ள அதிகார பகிர்வை தொடர்ந்து கோரி வந்திருக்கின்றன. தமிழ் மக்கள் பெரும்பான்மையாக வாழும் வடக்கு கிழக்கு மாகாணங்கள் உட்பட நாட்டினுடைய 9 மாகாணங்களுக்கும் அதிகார பகிர்வு வழங்குவதற்கான ஒரே சட்ட ரீதியான உத்தரவாதம் இந்த 13வது திருத்த சட்டமாகும். இருந்தாலும் கூட கடந்த 4 தசாப்த காலங்களாக இது முழுமையாக நடைமுறைப்படுத்தப்படவில்லை. மாகாண சபை 7 ஆண்டுகளுக்கு மேலாக முடங்கி கிடப்பதை நாங்கள் சுட்டிக்காட்டிய போதும் கூட விரைவில் மாகாண சபை தேர்தல்களை நடத்துவது குறித்து இலங்கை தரப்புடன் பேசியுள்ளதாக துணை ஜனாதிபதி எங்களிடம் குறிப்பிட்டிருந்தார். அதிகார பகிர்வு குறித்த இந்தியாவினுடைய இந்த நிலைப்பாடு மாறாமல் உள்ளது என்றும் அதிலே எந்த மாற்றமும் இல்லை என்று சொல்லியும் அவர் எங்களுக்கு உறுதியளித்தார் என்று சொல்லி சுமந்திரன் குறிப்பிட்டிருக்கிறார். சுமார் கடந்த 10 ஆண்டு காலங்களாக இந்தியாவினுடைய வளர்ச்சி, ஒத்துழைப்பு மற்றும் மூலோபாய முன்னுரிமைகளுக்கு மத்தியில இலங்கையினுடைய தமிழர் பிரச்சனையில் இந்தியாவினுடைய ஆர்வம் குறைந்து வருவதாக தமிழ் விமர்சகர்கள் சுட்டிக்காட்டி வருகின்றார்கள். இதற்கிடையில இந்திய தலைமையுடனான ஒவ்வொரு சந்திப்பிலும் தமிழ் அரசியல் கட்சிகள் கவலையை வெளிப்படுத்தி வருகின்றனர். மறைந்த மூத்த தமிழ் தலைவர் ஆர் சம்பந்தன் இலங்கையினுடைய தமிழ் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதில் இந்தியாவிற்கு விசேட கடமை இருக்கிறது என்று சொல்லி 2022ஆம் ஆண்டு கூறியிருந்தார். அதிகார பகிர்வு குறித்து இந்தியாவின் கூடுதல் நெருக்குதலை கோரும் அதேவேளை 2015ஆம் ஆண்டு மார்ச் மாதம் இலங்கை பாராளுமன்றத்தில் பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரையில தான் கூட்டுறவு கூட்டாட்சியில் ஆழ்ந்த நம்பிக்கை கொண்டவர் என்று சொல்லி குறிப்பிட்டதை மூத்த தமிழ் அரசியல்வாதியும் தமிழரசு கட்சியினுடைய தலைவருமான கே சிவஞானம் நினைவு கூறியிருந்தார். இலங்கையின் ஒற்றையாட்சி முறைமைக்குள் அர்த்தமுள்ள அதிகார பகிர்வு சாத்தியமில்லை என்ற தங்களது நிலைப்பாட்டை விளக்கும் ஆவணத்தை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் யாழ்ப்பாண பாராளுமன்ற உறுப்பினருமான செல்வராஜா கஜேந்திரன் இந்திய துணை தூதுவரிடம் கையளித்திருந்தார். அதோடு இடதுசாரி அமைப்பான ஜேவிபி இந்திய இலங்கை உடன்படிக்கையை இந்தியாவின் தலையீடாக கருதி வரலாற்று ரீதியில எதிர்த்து வந்தாலும் கூட அது தலைமை தாங்கும் தற்போதைய தேசிய மக்கள் சக்தி கூட்டணி தமிழர்களினுடைய அபிலாஷைகளை உள்ளடக்கிய புதிய அரசியல் அமைப்பை கொண்டு வருவதாக உறுதியளித்திருந்தது. இருந்தாலும் கூட அந்த பணிகள் இன்னும் தொடங்கப்படவில்லை. அதற்கான காலக்கெடுவும் அறிவிக்கப்படவில்லை. தமிழ் கட்சிகள் மற்றும் துணைத் தலைவருக்கு இடையிலான சந்திப்பில் இந்திய நிதியுதவியுடன் கூடிய அபிவிருத்தி திட்டங்கள் தொடரும், மீனவர் பிரச்சனைகள் மற்றும் இந்தியாவில் உள்ள இலங்கை அகதிகள் நாடு திரும்புவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. அகதிகள் திரும்புவது குறித்து பல கேள்விக்கு மத்தியில அவர்கள் மீண்டும் தாயகம் திரும்புவதற்கு இந்தியா ஆதரவளிக்க வாய்ப்புள்ளதாக ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்திருந்தார். அங்கு அவர்களை பராமரிக்க இந்தியா பணம் செலவழிக்கிறது. அதற்கு பதிலாக அவர்களை இங்கே வீடுகள் மற்றும் பிற தேவைகளுடன் குடியமர்த்துவதற்கு அந்த நிதியை பயன்படுத்தலாம் என்று சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்கிறார் என்று சொல்லி சுமந்திரன் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்.